ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனல்ல டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு அக்டோபர் 31 என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்திருக்கு, என்னென்ன ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு ஒன்று பார்க்கலாம். ரிலையன்ஸ் டைப் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. கூகுளோட டைப் பண்ணி ஃப்ரீ ஜெமினி ப்ரோ ஏஐ அசஸ் லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க அவங்களோட ஜியோ யூசர்ஸ்க்கு. ஸோ ஃப்ரீ ஜெமினி ப்ரோ ஏஐ அசஸோட ஒர்த் பார்த்தீங்கன்னா 35,000. மெயினாக எந்த ஏஜ்குள்ளே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 18 to 25 இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஆஃபர் சொல்லியிருக்காங்க ஃபார் 18 monthsக்கு. இந்த ஆஃபரில் என்னென்னா இன்க்ளூட் ஆகுதுன்னா கிளவுட் ஸ்டோரேஜ், ஏஐ சேட், இமேஜ், வீடியோ கால்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. வயா மை ஜியோ ஆப் மூலமாக இதை செக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸ்விக்கி எஸ்டர்டே Q2 ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு ஸ்விக்கி மார்க்கெட்டில் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா டவுன் ஆயிருக்கு, 2% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. நெட் லாஸ் சொல்லியிருக்காங்க. நெட் லாஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் பார்த்தோம்னா நெட் லாஸ் பார்த்தீங்கன்னா போன வருஷம் இதே குவார்ட்டரில் 626 crore லாஸ் சொல்லியிருந்தாங்க. இப்போ லாஸ் இன்னும் வைட் ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆகி 1092 crore லாஸ் சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ 54% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 5561 crore கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஐடிசியும் எஸ்டர்டே தான் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ டவுன் ஆயிருக்கு, 1% டவுன் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல கம்பேர் பண்ணும்போது 21,256 crore கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல கம்பேர் பண்றப்ப 5,126 crore கொடுத்துருக்காங்க. ஐடிசி இன்னைக்கு க்ளோஸ் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா 0.38% கிரீன்ல ஃபிளாட்டா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. மெயினா ஐடிசியோட சிகரெட் பிசினஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் டிமாண்ட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மார்க்கெட் ஷேரும் எல்லாமே மீடியமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சிகரெட் பிசினஸ்ல. அதே எஃப்எம்சிஜில பார்த்தோம்னா க்ரோத் நல்லா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மெயினா பேக்கேஜ்டு ஃபுட்ஸ் அண்ட் பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் நல்லா போயிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஹோட்டல்ஸும் நிறைய ஹை ஆக்குபென்சி இருக்கு அண்ட் ரூம் ரேட்ஸும் ஸ்ட்ராங்கா இருக்கு, நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அக்ரி பிசினஸ்ல மட்டும் டிக்ளைன் ஆயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எக்ஸ்போர்ட் கம்மியா இருக்கு, குளோபல் லெவல்ல டிமாண்டும் கம்மியா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஐடிசி. ஐஎக்ஸ் Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல பார்க்கலாம். ஐஎக்ஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 3.12% வரைக்கும் டவுன் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஆனா இன்க்ரீஸ் ஆயிருக்கு 10.5% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 153.9 crore கொடுத்துருக்காங்க. எபிடா 11.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 133.4 crore கொடுத்துருக்காங்க. எபிடா மார்ஜின் 86%, லாஸ்ட் இயர் பார்த்தோம்னா 86%, ஸோ ஃபிளாட்டா தான் கொடுத்துருக்காங்க. இப்போ 86.7%. நெட் ப்ராஃபிட் 13.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல கம்பேர் பண்றப்ப 108.3 crore 123.3 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஐஎக்ஸ் ஆனா இன்னைக்கு டவுன்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு, 3% டவுன்ல. லென்ஸ்கார்ட் ஐபிஓ இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு. லாஸ்ட் 3 days நான் கிரே மார்க்கெட் பிரீமியம் போட்டிருக்கேன். 42 தான் அவங்களோட மேக்சிமம் லிஸ்டிங் பிரைஸ். அதுல 28th அக்டோபர் பாத்தீங்கன்னா 108 காமிச்சிட்டு இருக்கு. கிரே மார்க்கெட் பிரீமியம் 26.9%. 29th அக்டோபர்ல 66 காமிச்சிட்டு இருக்கு, 16.4% கம்மியாயிருக்கு. எஸ்டர்டே 30th அக்டோபர் பாத்தீங்கன்னா 11.9% இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு 48ன்னு. இன்னைக்கு அக்டோபர் 31 சேம் 10 to 11% குள்ளதான் லிஸ்டிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. எம்டிஆர் டெக்னாலஜியோட ஷேர் பிரைஸ் இன்னைக்கு 3% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 52 வீக் ஹையை டச் பண்ணிருக்கு. 2,572 வரைக்கும் இன்னைக்கு போயிருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா கம்பெனி ஒரு ஆர்டர் 1 பண்ணியிருக்காங்க. 263.5 crore ஆர்டர் கிடைச்சிருக்கு. இது ஒரு இன்டர்நேஷனல் ஆர்டர். ஆல்ரெடி அவங்க எக்ஸிஸ்டிங் கஸ்டமராக தான் இருக்காங்க எம்டிஆர் டெக்னாலஜிஸ்க்கு. அவங்க கிட்ட இருந்து தான் கிடைச்சிருக்கு. இது ஒன்றும் 1 yearல எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எம்டிஆர் டெக்னாலஜிஸ் இன்னைக்கு 3.27%ல க்ளோஸ் ஆயிருக்கு, கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 3.27% கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நவீன் ஃப்ளூரைனோட ஷேர் பிரைஸ் இன்னைக்கு 15% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா ஸ்ட்ராங் Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 152% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
148 crore கொடுத்துருக்காங்க. மெயினாக டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்லையும் ரெஃப்ரிஜரண்ட் செக்மெண்ட்ஸ்லையும் டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 758 crore. க்ளோஸ் ஆகிறப்ப 14.27% கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 15% காலையில ரீச் ஆயிருந்தது. 15% பார்த்தீங்கன்னா 15%ஐயும் தாண்டி ஏறி இருக்கு. 5839 வரைக்கும் போயிருக்கு. க்ளோஸ் ஆகிறப்ப 14.27%ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது 5687.40ல க்ளோஸ் ஆயிருக்கு. ரூபிகான் ரிசர்ச்சோட ஷேர் பிரைஸ் இன்னைக்கு 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மோதிலால் ஆஸ்வால் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் பிரைஸ் இன்னும் 22% மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 740 per ஷேர் சொல்லியிருக்காங்க. அதே மார்க்கெட் வந்து புல்லிஷ் கேஷா இருந்ததுன்னா இன்னும் 54% மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 930 per ஷேர் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மாருதி ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 13% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சிஎன்பிசி டிவி 18ல எஸ்டிமேட் பண்ணது 39,639 crore. இவங்க கொடுத்துருக்கிறது 42,101 crore. எபிடா பார்த்தீங்கன்னா ஃபிளாட்டாக தான் கொடுத்துருக்காங்க. 4,434 crore. இயர் ஆன் இயர் சேஞ்ச்லையும் ஃபிளாட்டாக தான் இருக்கு, சேமாக தான் இருக்கு. சிஎன்பிசி டிவி 18ல எஸ்டிமேட் பண்ணதுக்கும் கிட்டத்தட்ட நியராக தான் இருக்கு. எபிடா மார்ஜின் தான் டவுன் ஆயிருக்கு. 11.8% டவுன் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 10.5% கொடுத்துருக்காங்க. சிஎன்பிசி டிவி 18ல எஸ்டிமேட் பண்ணது 10.6%. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 7.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல நெட் ப்ராஃபிட் 3,293 crore கொடுத்துருக்காங்க. இவங்க எஸ்டிமேட் பண்ணது சிஎன்பிசி டிவி 18ல 3,618 எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அதையும் தாண்டி அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. மாருதி சுசுகி இன்னைக்கு ஃபிளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. 0.12% ரெட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. மேக்சிமமாக பார்த்தீங்கன்னா 16,516 per ஷேர் வரைக்கும் போயிருக்கு. இன்னைக்கு லோ பார்த்தீங்கன்னா 15,949க்கு போயிருக்கு. க்ளோஸ் ஆகும்போது 16,186ல க்ளோஸ் ஆயிருக்கு. ரைட்ஸ் அண்ட் ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 2 பேரும் ஜாயின் பண்றாங்க. ஜாயின்ட் ஃபோர்ஸ் அமைக்கிறாங்க. எதுக்காகனா குளோபல் லெவல்ல அவங்க கார்கோ லாஜிஸ்டிக்ஸ்க்கும் இன்டெகிரேட்டட் மல்டிபிள் மாடல் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தையும் டெவலப் பண்றதுக்காக 2 பேரும் ஜாயின் பண்றாங்க. இந்த பார்ட்னர்ஷிப் மூலமா அவங்க எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. டெக் ட்ரிவன்லாம் யூஸ் பண்ணி சப்ளை செயின் நெட்வொர்க்கை இன்னும் ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ரைட்ஸ் அண்ட் ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா பாண்டிங்னால. கெயில் இன்னைக்கு Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 0.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல 35,008 crore கொடுத்துருக்காங்க. சிஎன்பிசி டிவி 18 போல எஸ்டிமேட் பண்ணது 34,429 crore. ஸோ அதை தாண்டி தான் ரிசல்ட்டும் வந்திருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்லயும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் தென் எபிடா பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிருக்கு. 4.3% டவுன் ஆயிருக்கு. 3,071 crore எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க கொடுத்துருக்கிறது 3,191 crore எஸ்டிமேட்டை பீட் பண்ணியிருக்கு. பட் ஆனால் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் டவுன் ஆயிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜினும் டவுன் ஆயிருக்கு. 9.6%லேருந்து 9.1% கம்மியாயிருக்கு. ஆனால் எஸ்டிமேட் 8.2% எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. எஸ்டிமேட்டை பீட் பண்ணி தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ஆனால் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் டவுன் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 17.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2,217 crore கொடுத்துருக்காங்க. சிஎன்பிசி டிவி 18ல எஸ்டிமேட் பண்ணது 2,063 crore எஸ்டிமேட்டை பீட் பண்ணி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கெயில் இன்னைக்கு எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.18% ரெட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 182.76ல க்ளோஸ் ஆயிருக்கு. மேக்சிமமாவே 185.90 வரைக்கும் தான் போயிருக்கு. இன்டெலெக்ட் டிசைன் Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ 35.8% இயர் ஆன் இயர் பேஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 758 crore கொடுத்துருக்காங்க. எபிடா 90% இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் எபிடா மார்ஜின் 14.46%லேருந்து 20.24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 94%லேருந்து 102 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 94% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 102 crore கொடுத்துருக்காங்க. இன்டெலெக்ட் டிசைன் இன்னைக்கு எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இன்டெலெக்ட் டிசைன் இன்னைக்கு 8.28% இன்க்ரீஸ் ஆகி க்ளோஸ் ஆயிருக்குங்க. ஏன்னா ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அதோட எதிரொலியாக தான் இருக்கும். 1,144.50 வரைக்கும் இன்னைக்கு போயிருக்கு. க்ளோஸ் ஆயிருக்கிறது 1,133.50ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நான் இப்போ இதை வந்து என் ஃபோன்லேருந்து பார்த்து சொல்லிட்டு இருக்கேன்.
ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மா Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 4.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில் 1221 crore கொடுத்துருக்காங்க. EBITDA 25.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில் 232 crore கொடுத்துருக்காங்க. EBITDA மார்ஜின் 15.8%லேருந்து 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 82% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 131.5 crore கொடுத்துருக்காங்க. ஸ்டாக்கோட ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மட்டும் 11.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 950 வரைக்கும் போயிருக்கு. இயர் டு டேட் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்குன்னா எஸ்டர்டே வரைக்கும் பார்த்தீங்கன்னா 35% இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மா எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். 9.65%ல க்ளோஸ் ஆயிருக்கு 934.70ல க்ளோஸ் ஆயிருக்கு. மேக்சிமமா பார்த்தீங்கன்னா 978.40 per ஷேர் வரைக்கும் இன்னைக்கு போயிருக்கு. நான் காலையில ட்ரேட் ஆயிட்டு இருந்ததை போட்டிருக்கேன். மேக்சிமமா 978.40 வரைக்கும் போயிருக்கு. 934.70ல க்ளோஸ் ஆயிருக்கு 9.65%ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மா ஸ்டார்னு சொல்லுவாங்க ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மாவை. டாக்டர் லால் பாத் லேப்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 1:1 போனஸ் இஷ்யூ தரதா சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்டரிம் டிவிடெண்டா ₹7 per ஷேர் தரதா சொல்லியிருக்காங்க. இந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் November 7 கொடுத்துட்டாங்க. பட் ஆனா போனஸ் இஷ்யூக்கும் இன்னும் ரெக்கார்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணல, லேட்டரா அனௌன்ஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. CLSA டவுன்கிரேட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க பந்தன் பேங்க்குக்கு. ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கல, அதனாலதான் இன்னைக்கு பந்தன் பேங்க் செமையா இறங்கியிருக்கு. பைலேருந்து அக்குமுலேட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 119 கொடுத்துருக்காங்க. முன்னாடி 220 per ஷேர்னு கொடுத்துருந்தாங்க, இப்போ கம்மி பண்ணியிருக்காங்க டார்கெட் ப்ரைஸை 990 per ஷேர்னு. எதனால சொல்லியிருக்காங்கன்னா மெயினாக வீக் NIAன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஹை கிரெடிட் காஸ்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து எப்போ ரெக்கவரி ஆகும்னா ஃபினான்ஷியல் இயர் 27ல தான் ரெக்கவரி ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே நொமோராவும் நியூட்ரல் ரேட்டிங் மெயின்டைன் பண்றாங்க. டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 170 per ஷேர்னு குறைச்சிருக்காங்க. ஸோ வீக் அசெட் குவாலிட்டி இருக்கு இந்த Q2 ரிசல்ட்லன்னு சொல்லியிருக்காங்க. வேதாந்தா அவங்களோட Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. எஸ்டிமேட் பண்ணதோட அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க 39,868 crore கொடுத்துருக்காங்க. EBITDA எஸ்டிமேட் பண்ணது பார்த்தீங்கன்னா 10,590 crore, இவங்க கொடுத்துருக்கிறது 11,397 crore, 16% மேலே ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. EBITDA மார்ஜின் பார்த்தீங்கன்னா 27.7% எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க, இவங்க கொடுத்துருக்கிறது 28.6%. எஸ்டிமேட்டை பீட் பண்ணி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 26.1%லேருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 39% டவுன் ஆயிருக்கு 3,464 crore எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தாண்டி மார்ஜினலாக இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 39% டவுன் ஆயிருக்கு. இவங்களோட பிஸ்னஸ் வைஸ் செக்மெண்ட் பார்த்தோம்னா அலுமினியம் பிஸ்னஸ்ல EBITDA பார்த்தீங்கன்னா 5,532 crore கொடுத்துருக்காங்க. எஸ்டிமேட் பண்ணது 4,750 crore. இயர் ஆன் இயர் பேசிஸ்லயும் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆயில், கேஸ், ஜிங்க் இன்டர்நேஷனல் எல்லா EBITDAவும் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. 1,029 crore, 373 crore தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக்கோட ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2.2% வரைக்கும் இறங்கி இருந்தது. நான் மார்னிங் பார்க்குறப்ப 495.2 per ஷேர் வரைக்கும் போயிருக்கு. ஸோ மார்க்கெட் இதுல எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். வேதாந்தாக்கு 2.2%ல நான் காலைல பார்க்கும்போது ஆயிட்டு இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா 2.64%ல க்ளோஸ் ஆயிருக்கு. ரெட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 493.55 per ஷேர்ல க்ளோஸ் ஆயிருக்கு. மேக்சிமமா 507.40 வரைக்கும் இன்னைக்கு போயிருக்கு. டவுன் பாத்தீங்கன்னா 491.20 per ஷேர் வரைக்கும் போயிருக்கு. பேங்க் நிஃப்டியில சில சேஞ்சஸ் கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன சேஞ்சஸ் பார்க்கலாம், அதோட விளைவுகள் என்னன்னு பார்க்கலாம். ஓல்டு ரூல் கொடுத்துருக்கேன் பாருங்க. இங்க பேங்க் நிஃப்டி சேஞ்சஸ், கீழே ஓல்டு ரூல், நியூ ரூல், அதோட இம்பாக்ட் என்ன. ஓல்டு ரூல் படி என்ன பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில மினிமமா 12 ஸ்டாக்ஸ் இருக்கணும் பேங்க் நிஃப்டியில அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப நியூ ரூல் படி மஸ்ட் ஹாவ் அட்லீஸ்ட் 14 ஸ்டாக்ஸ் ஆவது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா மோர் பேங்க்ஸ் வில் பி ஆடட், அதனாலதான் டைவர்சிஃபை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேங்க் நிஃப்டியில. டாப் ஸ்டாக்ஸோட வெயிட் பார்த்தீங்கன்னா 33% லிமிட் கொடுத்துருக்காங்க. இப்போ HDFC தான் டாப் வெயிட்டேஜ் நமக்கே தெரியும். ஸோ அது வந்து 33% லிமிட் இருக்கு அதுக்கு. இப்போ
இப்போ பேங்க் நிஃப்டியில் 33%, 100%ல 33% ஹெச்டிஎஃப்சிக்கே போயிடுச்சுன்னா ஸோ அதுதான் டாப் லீடராக இருக்கும். ஸோ ஹெச்டிஎஃப்சி ஏறுனுச்சுன்னா மித்த பேங்க் ஸ்டாக்ஸும் ஏற வாய்ப்பு இருக்கு. ஆனால் எல்லாமே இல்லை, சில இதாக ஏற வாய்ப்பு இருக்கு. அதே ஹெச்டிஎஃப்சி இறங்குச்சுன்னா மற்ற பேங்க் ஸ்டாக்ஸையும் பாதிக்கும். ஸோ அதனால வெயிட்டேஜை கட் டு 20% நியூ ரூல்ல கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. கம்பைன்டு வெயிட் ஆஃப் டாப் 3 ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 62%. டாப் 3 பேங்க் ஸ்டாக்ஸோட கம்பைன்டு வெயிட் 62% ஓல்டு ரூல்ல இருந்தது. இப்போ 45% கம்மி பண்ண போறாங்க. ஸோ டாப் பேங்க்ஸ்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாம அதர் 55% மித்த பேங்க்ஸ்லயும் கான்சென்ட்ரேட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பீரியட் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 4 ஸ்டெப்ஸா நடக்க போகுது. அதாவது 4 பிரிவுகளா ட்ரென்ச்சஸா நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. டில் மார்ச் 2026. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா 4 இதாக பிரிச்சு நடக்க போறதா சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரேடியா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா பேங்க் நிஃப்டியில பெரிய ஏற்ற இறக்கம், ஃபிளக்சுவாலிட்டி நிறைய இருக்கும், வால்டிலிட்டி. ஸோ அதனால கிராஜுவலா சேஞ்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அப்பதான் பேங்க் நிஃப்டி இம்பேக்ட் ஆகாது ரொம்ப அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதை ரெடியூஸ் பண்றது மூலமா ஸ்டாக்ஸ் வந்து நிறைய ஆட் ஆகும். பேங்க் ஸ்டாக்ஸ், எஸ் பேங்க், இந்தியன் பேங்க் எல்லாமே இதுல ஆட் ஆக வாய்ப்பு இருக்கு. பிபிசிஎல் Q2 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ரெவன்யூ பாத்தீங்கன்னா டவுன் ஆயிருக்கு 6.8%. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல டவுன் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 5%. 6123.93 crore இருந்து 6442.53 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 1% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் பாத்தீங்கன்னா 8.6%ல இருந்து 9.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிபிசிஎல் டிவிடெண்ட் தரதா சொல்லியிருக்காங்க. ₹7.5 per ஷேர் தரதா சொல்லியிருக்காங்க. ஆனா இதுக்கான ரெக்கார்ட் டேட் ஒன்றும் தெரியல. தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா உங்க பார்வைக்கு கொண்டு வருவேன். பிபிசிஎல் இன்னைக்கு எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 356.80ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது 0.22% ரெட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. காக்னிசன்ட் அவங்க இந்தியால ஐபிஓ வரப்போறதா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஸோ இந்தியன் ஐடி கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் எல்லாமே வேல்யூஷன் ரொம்ப ஹையரா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ரைட் நவ் காக்னிசன்ட்டோட ஐபிஓ இந்தியாவில் வரதுக்கான பிளான் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஏசிசி இன்னைக்கு Q2 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ரெவன்யூ பாத்தீங்கன்னா 28% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆப்ரேட்டிங் எபிடாவும் 67% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 846 crore கொடுத்திருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 460% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 5x டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 1119 crore கொடுத்திருக்காங்க. அண்ட் தென் சேல்ஸ் வால்யூமும் 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 10 மில்லியன் டன்ஸா சேல்ஸ் வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஏசிசி எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 1.18% கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. மேக்சிமமா 1915.10 per ஷேர் வரைக்கும் போயிருக்கு. க்ளோஸ் ஆகிறப்ப 1881.50ல 1.18%ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். நான் என்எஸ்சி வெப்சைட்ல மார்க்கெட் டேட்டால இண்டிசஸ்ல போய் பார்க்கலாம் இன்னைக்கு எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு. நிஃப்டி 50 பாத்தீங்கன்னா 0.6960%ல ரெட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி 0.44% ரெட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் தென் செக்டரல் வைஸ் இண்டிசஸ்ல பார்க்கலாம். செக்டரல் வைஸ் இண்டிசஸ் நிஃப்டி ஆட்டோ பாத்தீங்கன்னா 0.07% ரெட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் தென் நிஃப்டி எஃப்எம்சிஜி 0.24% ரெட், நிஃப்டி ஐடி 0.54% ரெட், நிஃப்டி மீடியா 1.32% ரெட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பிஎஸ்யு பேங்க் மட்டும்தான் 1.56%. ஆமாங்க, இன்னைக்கு பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருந்தது. மெயினா பிஎஸ்யு பேங்க்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அண்ட் தென் மித்த எல்லாமே ரெட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஆயில் அண்ட் கிளாஸ் ஃபிளாட்டா 0.07% கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்தது இன்னைக்கு யார் கெய்னர்ஸ் அண்ட் லாசஸ் பார்க்கலாம். நிஃப்டி 50ல பார்க்கலாம். கெய்னர்ஸ் பாத்தீங்கன்னா பிஇஎல் தான் டாப் கெய்னர்ல இருக்காங்க. 3.98% கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் HR மோட்டார் 7014 கிராஸ் பண்ணிருக்குங்க. 7000 கிராஸ் பண்ணிருக்கு. 1.81%
கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்ரீராம் ஃபினான்ஸ் 1.78% கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. யாரு டாப் லாசஸ் பார்த்தோம்னா எட்டர்னல், ஜொமேட்டோ 3.45% ரெட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. NTPC 2.52% ரெட்ல, சிப்லா 2.51% அண்ட் மேக்ஸ் ஹெல்த் 2.50, HDFC லைஃப் 2, and then அதானி என்டர்பிரைசஸ் 2, கிராசிம் 1.71. லாசஸ் நிறைய பேர் இருக்காங்க. கொட்டாக் பேங்க் 1.48, அப்போலோ ஹாஸ்பிட்டல் 1.46, ஹிண்டால்கோ 1.43%. ஹிண்டால்கோ இப்போதான் 52 வீக் ஹையர் ரீச் ஆயிருந்தது ஒரு 2-3 days முன்னாடி தான். இப்போ ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கும். இண்டிகா 1.39%, ICICI பேங்க் 1.24, பஜாஜ் ஃபின்சர்வ் 1.16, டாடா கன்சியூமர் 1.16. லாசஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதே பேங்க் நிஃப்டியில போய் பார்க்கலாம். AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஓகே, கொட்டாக் பேங்க் தான் டாப் லாசஸ் 1.48% சேஞ்ச் ஆயிருக்கு. ICICI பேங்க் 1.24%, HDFC பேங்க் 1.02%, IndusInd பேங்க் 0.81%, ஆக்சிஸ் பேங்க் 0.51%, AU பேங்க் 0.26%ல ரெட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. யார் கெய்னர்ஸ் பார்த்தோம்னா IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் தான் டாப் கெய்னரா இருக்காங்க, 3.51%. கனரா பேங்க் 2.86%, PNB 2.30 கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் ஆஃப் பரோடா 1.94 அண்ட் ஃபெடரல் பேங்க் 0.80, SBI பேங்க் 0.34%, எல்லாம் கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்காங்க. தொடர்ந்து இது மாதிரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.